கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். மிதுனத்தில் குரு வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோட சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில இருந்து அவர் வக்கரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வர. அதனால் குரு வக்கர நிவர்த்தி ஆறுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தேன்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வர. புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்னைக்கு அதாவது பங்குனி அமாவாசை. 27/3/2026 அன்னைக்கு ஸ்ரீராமனோ. பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். 30/3/2026 அன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதப்பா. கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போயிருக்கார். அதாவது பாத சனின்னு சொல்லக்கூடியது. இன்னும் ஒரு 2.5 வருஷம் உங்களுக்கு 7.5 சனியினுடைய கடைசி 2.5 வருஷம் போயின்னு இருக்கு. உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எப்பொழுதுமே பண வரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். நிச்சயமாக பேச்சில் தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு. இல்லைன்னா நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி, அதை தவிர சூரியனும் சேர்ந்து இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. முதல்ல சுக்கிரன் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். எப்போன்னா 27/3/2026 வரலும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் உங்களுடைய மிகப்பெரிய யோகர். அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குடும்பத்தில் சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிற வரலும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். 27/3/2026 அன்றைக்கி அவர் 3ஆம் இடத்துக்கு போயிடுறார் சுக்கிரன். அந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தடித்த பேச்சுக்கள் வரும். குடும்பத்தில் சற்று கணவன் மனைவிக்குள்ள பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. படபடப்பான பேச்சுக்கள், தேவையற்ற பேச்சுக்கள், அதிகமாக தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜாகிரதையாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடியது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இன்றைக்கி 17/3/2026 அன்றைக்கி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடுறார். இதன் மூலியமாக குழந்தை பிராப்திக்கு பாக்கியம் உண்டு. அதாவது இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசியிலேயே ராகு, செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் இருக்குது. ராகு உங்களுடைய ராசி உங்களுடைய எண்ண அலைகளை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம். அதுவும் கும்பராசிக்காரர்களுக்கு எண்ணங்கள் மிகவும் அதிகமாக ஓடும். மனசை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மிக வேகமாக எல்லாவற்றையும் அடையணும்னு ஓடக்கூடிய காலகட்டம். செவ்வாயும் சேர்ந்துருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி மிகவும் ஏற்றத்தோடு ஓடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். ஏன்னா 8ஆம் அதிபதி ராசியிலே உட்கார்ந்துருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. அது தவிர வெளிநாடு வெளியூர் போகிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பண வரவிற்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பண வரவிற்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 1/4/2026 அன்றைக்கி உங்களுடைய ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியன், சனி, செவ்வாய் 3 கிரகங்கள், அது ஒரு டெட்லி காம்பினேஷன். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது.
ஏன்னா பேச்சில் தடித்த பேச்சுக்கள் வரும், குடும்பத்தில் ஒற்றுமை கொஞ்சம் குலையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா சனி செவ்வாய் இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் பேச்சுக்கள் அதிகமாக போகும். 6/4/2026 அன்றைக்கி புதன் அங்கே போகிறார். அதாவது மீனராசிக்கு போகிறாங்க கும்பத்திலிருந்து. அந்த காலகட்டம் வரலும் 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரலும் ரொம்பவும் நாவடக்கம் தேவை, ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா புதன் அங்கே போன உடனே பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது குரு புதன் பரிவர்த்தனை ஆறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் தனஸ்தானத்தில் தனக்காரகன் இருக்கக்கூடிய காலகட்டம், பணவரவு நல்லபடியாக இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனைகள் சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த 4-5 நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பேச்சின் மூலியமாக எல்லா விஷயத்தையும் சாதகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்துல புதன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறதுனால நிச்சயமாக இந்த ஊக வணிகம்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டிலலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதிர்பாலினத்தவரை சற்று நம்ப வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் உங்களுக்கு சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கணும்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் என்னென்னா சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 1/4/2026 3/4/2026 வரும். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். 17வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம்னு சொல்கிறோம். அதனால் இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை எடுக்கிறது, வெளியூர் வெளிமாநிலம் போகிறது நல்லதல்ல அப்படின்றத சொல்கிறோம். பொதுவாக இது ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச பசுமாட்டுக்கு ஒரு இந்த அகத்திக்கீரை கட்டு கொடுத்துட்டு போங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், மனசில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மன அழுத்தம் போய் தீர்க்கமான எண்ணங்கள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு, அதீதமான எண்ண அலைகள் ஓடக்கூடிய வாய்ப்பு, அதனை மீறி செயல்கள் ஆற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவு நல்லபடியாக இருக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும். கணவன் மனைவிக்குள்ளே சற்று அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பணம் வரும், இருந்தாலும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பேச்சில் ரொம்பவும் கவனம் தேவை. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இப்போது இன்ஃபர்டிலிட்டி, அதாவது IVF அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தலையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய மன அழுத்தம் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பதவி புகழ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம நாள் 1/4/2026 3/4/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. ஏற்கனவே சனியினுடைய தொல்லை அதிகமாக இருக்குது. உங்களுடைய ராசியிலேயே ராகுவும் இருக்குது. அதனால் காலபைரவரை போய் தொழுதுட்டு வாங்கும். அதுவும் தேய்பிறை அஷ்டமியில் போய் ஒரு தேங்காயை உடைச்சி அவருக்கு ஒரு நெய் விளக்கு போட்டு வாங்கும். அதை பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.